இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேஷண்ட் எஜுகேஷன். எதுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் மேடம் சொல்லுங்க. எதுக்கு பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் வந்து பெனிஃபிட் ஆகும். குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரி, நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் வந்து டீச்சிங் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தர் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன கண்டிஷன் அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அசஸ் பண்றோம். என்ன அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லணும். என்ன நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்றத வந்து அவங்களுக்கு சொல்றது. ட்ரீட்மெண்ட் பர்பஸ் மீன்ஸ் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ இன்கேஸ் அவர் வந்து எலக்ட்ரோதெரப்பி நான் கொடுக்குறேன். எலக்ட்ரோதெரப்பி வந்து நான் எதுக்கு கொடுக்குறேன்? ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத அவங்களுக்கு டீச் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இதுக்காக கொடுக்குறாங்க. ஒரு நீங்க இன்கேஸ் ஒரு ட்ரிகர் பாயிண்டே ரிலீஸ் பண்றீங்க, வந்து படுக்க வச்சு உடனே கூட அமுத்திட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாது ட்ரிகர் பாயிண்ட் நம்ம கூட அமுத்திட்டு இருக்காங்க, வலி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெனிஃபிட் என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்றதுனால அவங்க ஃபியர் ஃபர்ஸ்ட் போகும். என்ன பிரச்சனை தெரியும் இல்லையா, எவ்வளவு நாள சரியாகும், இது என்ன ப்ராசஸ், சரியாகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், இது மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும், ப்ராப்ளம் மறுபடியும் வரக்கூடாது இல்லையா, அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும், ஸோ என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், இப்படி எல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் சொல்லணும். நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க கிட்ட நம்ம கேட்டு விடுறது இதெல்லாம் பண்ணாம, ஸோ அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் சொல்றது. அதே மாதிரி அவங்களுக்கு புரிஞ்ச டேர்ம்ஸ்ல சொல்றது. நாளைக்கு அவங்க வெளியே சொல்லும் போது ஓகே அங்க ஏதோ தசையில பிரச்சனைனாங்க, நரம்புல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்க, இது சரியாக ஒரு 4 வாரம் 6 வாரம் இது மட்டும் தான் அவங்க வெளியே சொல்லுவாங்க. நீங்க அவ்வளவு தூரம் வந்து அந்த வடிவேலு கதை மாதிரி தான், தோசை நெய்யெல்லாம் ஊற்றி பொடியா போட்டு அப்படின்னு சொல்லுவான். அவன் மாஸ்டருக்கு ஒரு ஊத்தாப்பம்னு சொல்லிட்டு போவான் இல்லையா, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம்ட்டு. அந்த மாதிரி வந்து வெளியே போய் அவங்க சொல்றது ஜஸ்ட் வந்து அந்த ஊத்தாப்பம் கதை மாதிரி தான். நான் உட்கார வச்சு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. எந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவோம்னா வந்து நமக்கு டைம் இருக்காது. பாட்டி வராங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் எல்லா கதையும் சொல்லி இதை நான் புரிய வைக்கிறதுக்கு டைம் ஜாஸ்தியாக வேணும். அதனால அவங்க சொல்ல மாட்டோம். இதை போக வைக்கிறதுக்காக தான் வந்து வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் நம்ம காட்டுறது. உங்களுக்கு மசில் போகுது அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லி அவங்க சொல்றதுக்கு ஒரு வீடியோஸ் போட்டு விட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை, அந்த வீடியோஸ் நான் எஜுகேட் பண்றது. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் வர சொல்லியிருக்கோம், ஒரே நாள் சரியா இருக்க சரியா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் அவங்க நம்ம கிளாரிட்டியாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஷண்ட் எஜுகேஷன் தான் இருக்கிறதே பெஸ்ட் டூல் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்கிறது.